அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம கமல் சாரோட அன்பே சிவம் படம் வந்து 22 நிறைவடைந்திருக்கு. இந்த படத்தோட அனலைசிஸ் மற்றும் இந்த படத்துலேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு 6 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஹியூமர். இந்த படத்தில் வர நல்ல சிவம்ன்ற கதாபாத்திரம் எப்போதுமே நகைச்சுவை உணர்வோடு இருப்பார். அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்தை வந்து நல்ல சிவம் வந்து உணர்த்திட்டே இருப்பார். இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் நல்ல சிவம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷனாக இருப்பார். அதனாலே அவருக்கு நிறைய எதிரிங்க வந்து உருவாகியிருப்பாங்க. இது மூலிமா அவர் விபத்துக்கும் உள்ளாவார். ஆனால் அந்த விபத்துக்கு அப்புறம் கூட அவர் வந்து முற்றிலும் வந்து தன்னை வந்து குழப்பமடைய மாட்டார். அவர் கூட எப்போதுமே வந்து நகைச்சுவை இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்பரசுகிட்ட பேசுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் நகைச்சுவை உணர்வு இருந்தால் அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்து ஈஸியாக தெரியும் அப்படின்ற விஷயத்தை இந்த படத்தில் வந்து நல்ல சிவன்ற கதாபாத்திரம் நமக்கு உணர்த்தும். ரெண்டாவது அப்பியரன்ஸ், தோற்றம். ஒரு மனுஷனுடைய தோற்றத்தை வச்சு அவனை உண்மையிலே மதிப்பிட முடியாது அப்படின்ற விஷயத்தை இந்த படத்தை வந்து வலியுறுத்தியிருப்பாங்க. இந்த படத்தோட முதல் காட்சியிலே அன்பரசு வந்து நம்ம நல்ல சிவத்தை தீவிரவாக நினச்சிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுக்க முயற்சி பண்ணுவார். காரணம் அவருடைய முகத்தில் இருக்க அந்த தழும்பு வந்து பார்க்கறதுக்கு ஒரு தவறான மனிதனாக காட்டும். ஆனால் நல்ல சிவம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். அன்பரசுக்கு வந்து மனிதனுடைய அந்த ஒரு உண்மைத்தன்மையை வந்து புரிய வைப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அன்பரசு வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தவறான மனிதர்களை நல்ல மனிதராக நினச்சி அவர் வந்து தவறான வழியில் மாட்டிக்கிடுவார். ஒரு காட்சியில் வந்து திருடனை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் நினச்சி ஒரு மாட்டிக்கிடுவார். இதை வந்து அழகாக ஒரு விஷயத்தில் வந்து உணர்த்துவார் நல்ல சிவம். அதாவது ஒரு மனிதனை வந்து தோற்றத்தை வச்சு ஒருத்தன் வந்து எடை போட முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிவம் இந்த படத்தை வந்து உணர்த்திருப்பார். மூணாவது, பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீ எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக்க அப்படின்னு வலியுறுத்தியிருப்பாங்க. பொதுவாக மனிதனோட வாழ்க்கையை எல்லாருமே நம்ம ஏதாவது ஒன்று தேடி ஓடுவோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறத விட நம்மளை எது திருப்திப்படுத்தும் அப்படின்னு தான் தேடி ஓடுவோம். அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு ஒரு நன்றி உணவோடு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இந்த படத்தில் வந்து வலியுறுத்தியிருப்பாங்க. இந்த விஷயத்தை நல்ல சிவம் ஒரு காட்சியில் ரொம்ப அழகாக உணர்த்திருப்பார். அவர் உறங்கும் போது தாங்கிட்ட இருக்கிற தலையணியும் தரையும் போதும் தனக்கு நிம்மதியான உறக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சியில் நிரூபிச்சிருப்பாரு. நாலாவது, கீப் யுவர் கூல் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு see clearly. அதாவது அமைதியாக இருங்க, நீங்கள் வாழ்க்கையில் தெளிவாக எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தை உணர்த்திருப்பாங்க. அதாவது இந்த படத்தை பார்க்கும்போதே அமைதியானவர் யார், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறவர் யார் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த படத்தில் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது இந்த படத்தில் அமைதியானவர் நல்ல சிவம் எப்போதுமே இருப்பார். அதே மாதிரி அன்பரசு தாங்கிட்டே இருக்க தன்னோட விடாப்பிடித்தான அந்த நச்சரிப்பையுடைய ஆளுமை தன்மையால் அவர் நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டே இருப்பார். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தவறான மனிதர்கள் யார், நல்ல மனிதர்கள் யார் அப்படின்ற விஷயத்தை அன்பரசு நல்ல சிவம் மூலிமா அவர் தெரிஞ்சுக்கிடுவார். அஞ்சாவது, பி கைண்ட் டு எனிஒன் எவ்ரிஒன். யாருக்கிட்டையுமே எல்லாருக்கிட்டையுமே அன்பாகவே இருங்க அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்திருப்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த படத்தோட காட்சியை சொல்லலாம். நல்ல சிவம் விபத்துக்கு காரணமான நாய் மேலே கோபமோ வெறுப்போ காட்ட மாட்டார். அதுக்கு மாறாக அந்த நாயை வந்து ஒரு மகனாகவே தத்தெடுத்துப்பார். நாய் மேலே அன்பாகவே இருப்பார். இந்த காட்சி மூலிமா தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை இரக்கம் மக்கள் இதயத்தை வெல்லும் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்தியிருப்பாங்க. இறுதியாக ஆறாவதாக பார்க்க போகிற லவ் இஸ் காட், அதாவது அன்பே சிவம். இந்த படத்தோட தீம் கருப்பொருளை இதான்னு சொல்லலாம். அதாவது நன்மை சிவனோட மனசில் வந்து கடவுள் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையை வந்து இந்த படத்தில் வந்து நல்ல சிவம் புரிய வச்சிருப்பார். அதாவது தாங்கிட்ட அன்பு காட்டுறவங்க கருணை காட்டுறவங்கள வந்து கடவுளாகவே பார்ப்பார் இந்த படத்தில் நல்ல சிவம். அதாவது அன்பு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், அது வந்து அவங்களோட இதயத்தை வெல்லும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த படத்தோட தீமே சொல்லியிருப்பார். அதாவது இந்த படத்தை ஒரு சீனில் வர டைலாக் சொல்கிறேன். அதாவது அந்நியனுக்காக கண்ணீர் சிந்திய உன் இதயம் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து ஒருத்தனுக்காக காட்டுற அந்த அன்பும் இரக்கமும் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்தை இந்த படத்தோட கருப்பொருளாக வச்சு இந்த படத்தை கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் நண்பரோடையும் ஷேர் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் மறக்காமல் உங்களை சந்திக்கிறேன்.